ஹே கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அன்னியன் படத்தை பற்றின ஒரு டீகோடிங் வந்து நம்ம சேனலில் போட்டிருப்போம். பட் அதில் நிறைய விஷயங்கள் அன்கட் ஆகிருக்கும். அதுக்கு காரணம் சில விஷயங்களை நம்ம யூஸ் பண்ண வேணான்னு யூடியூப்பில் வந்து காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அன்கட் ஆகிருக்கும். ஸோ அப்படி அன்கட்டடான நிறைய விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் அந்த வீடியோக்கு பதிலாக இமேஜ் செட் பண்ணி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கிப்பாக நம்ம கிடச்சிருக்க வீடியோ பாருங்கள். மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டரை மேக் பண்ணி நிறைய படங்கள் வந்திருக்குது. சொல்லப்போனால் 1975 மூன் நைட் காமிக்ஸில் அதை வந்து ஆல்ரெடி என்ன செஞ்சிட்டாங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சைபில் அப்படிங்கிற 1976 வந்து ஒரு மூவியாக இருக்கட்டும், த 3 ஃபேஸ் ஆஃப் இவா அப்படிங்கிற 1957 வந்து ஒரு படமாக இருக்கட்டும், 2004 கூட சீக்ரெட் விண்டோ அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்குது, 1999 கூட ஃபைட் கிளப் அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே முக்கியமாக மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கக்கூடிய மாதிரி இந்த படங்கள்லாம் இருக்கும். ஸோ அன்னியனுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஹாலிவுட்டில் நிறைய படங்கள் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழில் கூட இந்த மாதிரி படங்கள் வந்துருந்துச்சுன்னா அதை நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். சங்கர்ஸ் இந்த மாதிரியான ஹாலிவுட் படங்களை பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்து இன்ஸ்பயர் ஆகி கூட இந்த அன்னியன் படத்தை எடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லவா, இந்த படத்துக்கும் அன்னியன் படத்துக்கும் இந்திரன் படத்துக்குமே கூட சம்மந்தம் இருக்குது. கடைசி கிளைமேக்ஸ் சீனுமே கூட கோர்ட் சீக்வன்ஸை தான் எடுத்திருப்பாங்க அன்னியன் படத்தில். இந்த சேம் பேட்டர்னு தான் கோர்ட்டில் போயிட்டு தான் நல்லவன் தான் அப்படிங்கிறத ஒரு மிஷினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, இதுக்கு காரணம் டாக்டர் போரா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி வீடியோ ஆதாரத்தெல்லாம் நம்ம சிட்டி வந்து வெளிப்படுத்தியிருக்கோம். ஸோ சிட்டிக்கு ரெட் சிப் போட்டதுக்கப்புறம் எப்படி 2.0 மாறுதோ இந்த சேம் பேட்டர்ன் மாதிரி தான் அன்னியன் அப்படிங்கிறதும் ஒரு ரெட் சிப் மாதிரி தான். அம்பிங்கிறது சிட்டி மாதிரினா அன்னியன்கிறது ரெட் சிப் மாதிரி. பட் நிறைய கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக வெரைட்டி காட்டியிருப்பாங்களே தவிர ரெண்டு படத்தோட ஸ்க்ரீன் பிளேயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும். எத்தனை பேர் இதை நோட் பண்ணிங்க? சரி, இவ்வளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. இந்த கேரக்டர் ரீதியாக சில விஷயங்களை இப்போ நம்ம டீகோட் பண்ண போகிறோம். அம்பி, அன்னியன், ரெமோ இவங்க 3 பேர்த்தையுமே தாண்டி கடைசியாக ஒரு கேரக்டரை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டரை வச்சு தான் இந்த படத்தோட பார்ட் 2 சீக்வன்ஸ் எடுக்கப்பட்டிருந்தால் இனிமேல் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தோட் எனக்குள்ளே இருக்குது. ஸோ இதை நிறைய பேர் நோட் பண்ணியிருக்கலாம். என்னோட பர்சனல் தோட்டில் இருந்து இந்த விஷயங்களெல்லாம் நான் நோட் பண்ணேன். விக்ரம் சாரை பொறுத்த வரைக்குமே ரொம்பவே ஒரு அழகான பெர்ஃபார்மர். சொல்லப்போனால் அன்னியன், அம்பி, ரெமோ இவங்க 3 பேத்துக்கும் அந்த 3 கேரக்டர் வைஸாகவும் என்ன மாதிரியெல்லாம் வெரைட்டி கொடுத்து அந்த கேரக்டரை நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே அடாப்ட் ஆகி நடிச்சிருப்பார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அம்பியா வர சமயத்துலலாம் அவர் தொந்தி தெரிகிற மாதிரி நல்லா தண்ணி குடிச்சிட்டோம். அன்னியனா வர சமயத்துலலாம் கொஞ்சம் அந்த ஒர்க் அவுட் பண்ணி அந்த தொந்தியை வந்து இல்லாமல் ஆக்கிட்டும் வந்து நடிச்சு கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு அடாப்ட் ஆகி இந்த படத்துக்கு நடிச்சு கொடுத்துருக்காரு. கிரேட் பெர்ஃபார்மர் ஆஃப் தமிழ் சினிமான்னு தான் சொல்லி ஆகணும். அவருக்கான சரியான படங்கள் இப்போ அமைஞ்சிருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு அவர் இருக்க வேண்டிய இடமே வேற. அந்த அளவுக்கு தன்னை வருத்திக்கிட்டு நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டராக ஐ படத்துலையும் அதை திரும்ப ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. பட் இருந்தாலுமே கூட அன்னியன் படத்தில் அவர் வாங்கின அந்த அவார்ட், ஃபிலிம்ஃபேர் அவார்ட் எல்லாம் அந்த அளவுக்கு அவருக்கு ஒர்த் அமைஞ்சிச்சு. அந்த அளவுக்கு ஒரு குட் பெர்ஃபார்மராக அவர் நிரூபிச்சிருப்பாரு. பல பேர் கொண்டுடும், தயவு செஞ்சு என்ன சாகடிச்சிருக்கோ ப்ளீஸ். இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டியை வச்சு தான் நம்மளுடைய சந்திரமுகி படமே கூட வந்திருக்கும். ஸோ இது நிறைய பேர்கிட்ட இருக்கிறது தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஒருத்தர் 2-3 விதமாக செயற்படுறது அப்படிங்கிறது நடக்கக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயம் தான். ஒருத்தன் குடிச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ்ங்கிறது வேற, குடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் இருக்கக்கூடிய ப்ராசஸ்ங்கிறது வேற. அவன் குடிச்சு தெளிஞ்சதுக்கு அப்புறமா அவன்கிட்ட கேட்டிங்கன்னா நீ இப்படிலாம் பேசுனீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கே அது ஞாபகம் இருக்காது. நைட் சொன்னதெல்லாம் காலையில் கேட்கும்போது அவருக்கே ஞாபகம் இருக்காத மாதிரி தான் அந்த ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டிங்கிறது நமக்குள்ளே இருக்குது. பட் அது ட்ரிகர் ஆகிற இடம் இருக்குது இல்லையா? ஸோ அதை வந்து அவ்வளோ அழகாக நிறைய ரிசர்ச் ஒர்க் பண்ணி இந்த படத்தில் வந்து கொண்டு வந்திருப்பார் சங்கர் சார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அன்னியன் கேரக்டர் அப்படிங்கிறது, அன்னியன் கேரக்டருக்கு தெரியும் அம்பிங்கிறது ஒரு கேரக்டர், ரெமோங்கிறது இன்னொரு கேரக்டர் அப்படிங்கிறது அன்னியனுக்கு தெரியும். ஆனால் அம்பிக்கு தான் தெரியாது. இவங்க 2 பேருமே தனக்குள்ளே தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா அவருக்கு வரக்கூடிய கோபம், அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃப்ளாஷ்பேக் இப்படிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்தி இவ்வளோ அநியாயங்கள் செய்யும் பொழுது இதை தட்டி கேட்க கூட யாருமே இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு சுய கோபம் தான் அவருக்குள்ளே வெளிப்படுற ஒரு ஆற்றலாக இருக்குது. தட்ஸ் லைக் அ சூப்பர் பவர். கிட்டத்தட்ட சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் இவங்க மாதிரியான ஒரு சூப்பர் ஹீரோ தான் நம்மளுடைய அன்னியன். அவருக்கு பார்த்தீங்கன்னா அம்பியா இருக்கும் பொழுது எவ்வளோ அடித்தாலும் அடியை வாங்கிக்கிட்டு ரத்தத்தை சிந்தி அவ்வளோ பேர் சேர்ந்து அடிச்சிருந்தாலுமே கூட அந்த அன்னியன்கிற கேரக்டர் அவருக்குள்ள ஃபார்ம் ஆகுற அந்த சமயத்தில் அந்த வலிகிளி எதுவுமே இல்லாமல் சூப்பர்மேன் மாதிரி பறந்து அடிப்பாப்பில். ஸோ இந்த இடத்துல அவங்க கன்வெர்ட் பண்ண வந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆல்ரெடி ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறத வந்து கன்வெர்ட் பண்ண வராங்க. என்னதான் இது ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டியாக இருந்தாலுமே கூட அன்னியன்கிற அந்த கேரக்டர் ஒரு சூப்பர் ஹீரோ. இந்த சேம் டைம் ரெமோங்கிற அந்த கேரக்டருடைய தேவை இல்லாமல் போயிடும் அம்பியை வந்து நம்ம சதா லவ் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறமா. ஸோ அதே மாதிரி தான் இந்த குற்றங்கள், இந்த தவறான விஷயங்கள், லஞ்சம், ஊழல் இது எல்லாமே இல்லாத பட்சத்தில் அன்னியன்கிற கேரக்டரும் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக
வித்தியாசமாகவே இருக்குது. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் போகுமான்னு கேட்டிங்கன்னா அது தான் கிடையவே கிடையாது. எங்கேயாவது ஒரு மூலையில் இருந்துக்கிட்டே தானே இருக்கும். ஸோ இன்றைக்கி வரைக்குமே அன்னியன் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் இன்னுமே மறிச்சு போகல, சாவலை. கடைசியாக நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் சொல்லுவார், ஸோ 2 வருஷம் சரி நீ இல்லாமல் இருந்த அன்னியன் இல்லாமல் இருந்தால் தான் அம்பியால் வெளியில் போய் சொந்தமாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம டாக்டர் மறுபடி நந்தினி கிட்ட கால் பண்ணி கேட்கும்பொழுது ட்ரெயினில் போய்கிட்டு இருக்க அந்த சீக்வன்ஸில் நடக்கிற அந்த சமயத்தில் இல்லை இப்போ கூட குடிச்சிட்டு இருந்தாங்க, அவர் இந்த இடத்த தாண்டி இங்கிட்டு வந்து உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல வந்து தாட் வைஸாக கிரியேட் ஆகணும். ஏன்னா கடைசி கிளைமேக்ஸில் நம்ம பார்க்கும் பொழுது விக்ரம் சருடைய ஹேர்லாம் கட் பண்ணி அந்த கொண்டை எல்லாத்தையுமே கட் பண்ணி ஒரு பியூரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாக தான் நமக்கு வந்து கொண்டு வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அம்பிங்கிற கேரக்டரை தாண்டி இன்னொரு கேரக்டராக தான் வெளியே வந்திருக்காரு. ஏன்னா அந்த 2 வருஷத்தில் அன்னியன்கிற கேரக்டர் வெளியே வரவே இல்லை. அன்னியனை பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் சரி நான் வராமல் இருந்தால் தான் அம்பியால் வெளியே போங்கிறது தெரியும். ஒரு வேளை நம்மளுடைய தியரிப்படி அன்னியனையும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய இன்னொரு கேரக்டர் தனக்குள்ளேயே உருவாகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதைத்தான் மூன் நைட்டோட கடைசி சீக்வன்ஸ்லையும் கூட நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. சீசன் 2 வரும்பொழுது தான் அது நமக்கு ரிவீல் ஆகும். ஸோ பார்ட் 2க்கான லீடை அவர் அன்னைக்கே கொடுத்துருக்காரு. கடைசியாக வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு விக்ரம் அம்பியும் கிடையாது அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரி, ஒரு கேள்விக்குறியோட தான் அந்த ஒரு படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. அன்னியன் கடைசியில் வெளியே வந்திருப்பாரு. ஆனால் பியூரா நல்லாவே பேசிக்கிட்டு வரக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் அம்பி தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? மூக்க பத்திக்குவேன், ஃபேன் ஓட்டலன்னா பேர்ல விட்டாட்டுவேன். சபாஷ்டா, இப்பதான்டா நீ ஒரு பெர்ஃபெக்ட் இந்தியன். ஸோ அம்பியையும் அன்னியனையும் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய இன்னொரு மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை தனக்குள்ள விக்ரம் உருவாக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் அந்த 2 இயர்ஸ் விக்ரமுக்கு எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கூட அழகாக நம்மகிட்ட போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்ட் 2 வராத பட்சத்தில் நம்ம எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் மறுபடியும் அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அம்பி கேரக்டருக்கும் கடைசியாக வரக்கூடிய ஃபைனலாக வரக்கூடிய விக்ரம் கேரக்டருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த வெரைட்டி நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. ஃபைனலாக ஒரு வித்தியாசமான ஒரு எண்டிங்கை தான் இந்த படத்தில் மிஸ்ட்ரியஸாக த்ரில்லராக கொஸ்டின் மார்க் போடாமல் ஒரு கமாவோட போட்டு இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இவர் இந்தியன் டூ எடுத்ததுக்கு பதிலாக அன்னியன் டூ எடுத்திருந்தாருன்னா அதை வச்சு இன்னுமே கூட டெவலப் பண்ணி வேற லெவலில் கொண்டு போயிருக்கலாம். ஸோ கேரக்டர் வைஸாக ஸ்டடி பண்ணக்கூடிய இன்னுமே டீட்டெயிலான வீடியோ ஒன்று நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன். அதில் இன்னுமே கூட கிளியராக விளங்கப்படுத்தி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ வேணும்னா மறந்துடாமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு முக்கியம்னு கேட்டிங்கன்னா 20th விஜயவாடா புக் ஃபெஸ்டிவலில் 2009 ஜனவரியில் கருட புராணம் அதிகமாக விற்பனை செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் கருட புராணத்தை வாசிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்குது. நீங்கள் இன்றைக்கி பார்த்துருந்தாலுமே கூட அந்த தண்டனைகளை எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லையா? நான் எதனால இவர் சூப்பர் ஹீரோன்னு சொல்கிறேன்னா, மாவீரன் படத்தை எடுத்துக்கிட்டாலுமே கூட எதுவுமே செய்ய முடியாத, வாழவும் தெரியாது சாகவும் தெரியாத ஒரு கோழையாக தான் நம்ம சிவகார்த்திகேயன் இருப்பார். அவர் சாக போகிற அந்த பட்சத்தில் தான் ஒரு கேரக்டர் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மைண்டில் ஒரு வாய்ஸ் கேட்கும். அது ஒரு தேர்ட் பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு சென்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த சேம் பேட்டர்னு தான் அம்பி இறக்க போகிற அந்த சமயத்தில் தான் ரெமோவும் உருவாகி இருப்பார். அந்த ரெமோவுடைய தேவை இல்லைங்கிற அந்த பட்சத்தில் ரெமோ போயிருப்பார். அந்த மாதிரி தான் அன்னியனுடைய தேவை தேவைப்படாத ஒரு பட்சத்தில் தான் அந்த ஒரு கேரக்டர் இல்லாமல் போகும். அது வரைக்குமே அது ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஃபிக்ஷனலான ஒரு கேரக்டராக ஒரு சூப்பர் ஹீரோவை தான் நமக்கு போர்ட்ரை பண்ணப்படும். நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், மாவீரன் படம் தான் தமிழ் சினிமாவில் வந்து சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற கான்செப்டில் வந்து ஜெயிச்ச ஒரு படம்னு. ஆனால் 2005 அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு நம்ம சங்கர் சார். பிகாஸ் அன்னியன் படம்ங்கிறது ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் தாங்க. ஸோ அன்னியன் படத்தை பற்றின இன்னொரு டீட்டெயிலிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நான் மிஸ் பண்ண நிறைய விஷயங்கள் தான் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இதை பற்றின இன்னுமே டீட்டெயிலான வீடியோ வேணுமா அப்படிங்கிறவங்க அதை நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டன் டிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நெக்ஸ்ட் ஒரு அமேசிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். சர்வதர்மான் பரஞ்சம் மாமேகம் சர்வம் பிரஜம்.